உணவு பாதுகாப்பு. பொருளாதார சமூக வேறுபாடு இன்றி மக்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாகும். அதை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 14.89 லட்சம் மெட்ரிக் டன்னும், கடந்த 5 ஆண்டுகளில் 2,15,39,333 மெட்ரிக் டன்னும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் உறுதியளித்தபடி கூட்டுறவுத்துறையின் மூலம் 12,359 கோடி ரூபாய் பயிர்க்கடனும், 4,889 கோடி ரூபாய் நகைக்கடனும் மற்றும் சுய உதவி குழுக்களின் கடன் 2,118 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 69,087 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 2,52,246 சுய உதவி குழுக்களுக்கு 16,648 கோடி ரூபாய் கடன் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கில் முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 26 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 45 லட்சம் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 17,068 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு. பொருளாதார சமூக வேறுபாடு இன்றி மக்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாகும். அதை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 14.89 லட்சம் மெட்ரிக் டன்னும், கடந்த 5 ஆண்டுகளில் 2,15,39,333 மெட்ரிக் டன்னும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் உறுதியளித்தபடி கூட்டுறவுத்துறையின் மூலம் 12,359 கோடி ரூபாய் பயிர்க்கடனும், 4,889 கோடி ரூபாய் நகைக்கடனும் மற்றும் சுய உதவி குழுக்களின் கடன் 2,118 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 69,087 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 2,52,246 சுய உதவி குழுக்களுக்கு 16,648 கோடி ரூபாய் கடன் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கில் முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 26 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 45 லட்சம் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 17,068 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.